Dear students, this is Aruna and I hope you all are doing well. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது applications of matrices and determinants அணிகள் மற்றும் அணிக்கோவைகள்ல exercise 1.3ல third sum பார்க்க போறோம். A man is appointed in a job with a monthly salary of a certain amount and a fixed amount of an annual increment. ஒரு person monthly salaryக்கு ஒரு job அவருக்கு கிடைச்சிருக்கு. அவருக்கு வந்துட்டு monthly salary கொடுப்பாங்க and annual increment கொடுப்பாங்க. If his salary was 19,800 per monthக்கு 19,800 at the end of the first month after 3 years of service. அவர் first yearல இருந்து third yearல வாங்கக்கூடிய salary தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு first yearல அவர் என்ன salary வாங்கினா நமக்கு தெரியாது. 3 years கழிச்சு அவர் வாங்கக்கூடிய per month of salary 19,800 and 23,400 per month at the end of the first month after 9 years of service. 9 years கழிச்சு 23,400 per month வாங்குறாரு. Find his starting salary and his annual increment. நம்ம இப்ப அந்த மேனோட ஸ்டார்டிங்ல என்ன salary வாங்கினாருனோ அவங்களோட வருஷம் அவருக்கு என்ன இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்ம எப்படி ஃபைண்ட் அப் பண்ண போறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல இருந்து நம்ம அந்த வேல்யூஸை ஃபைண்ட் அப் பண்ண போறோம். இந்த ஸ்டார்டிங் சேலரிய எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஆனுவல் இன்கிரிமெண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்பதான் எக்ஸ் ஒய்யோட வேல்யூஸை ஃபைண்ட் அப் பண்ணணும். நம்ம இப்ப எக்ஸ்ங்கிறது சேலரி, இன்கிரிமெண்ட்ங்கிறது ஒய், இது இயர்லி இன்கிரிமெண்ட், அதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். மந்த்லி சேலரிய எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அவங்க வந்துட்டு ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு தான் 19,800 வாங்குறாங்க. அது மாதிரி ஆஃப்டர் 9 இயர்ஸ் கழிச்சு தான் பர் மந்த்துக்கு 23,400 வாங்குறாங்க. அவங்களோட இனிஷியல் சேலரியே நம்ம ஃபைண்ட் அப் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அவங்களோட இன்கிரிமெண்ட் என்ன, இயர்லி இன்கிரிமெண்ட் என்ன அப்படிங்கறதும் ஃபைண்ட் அப் பண்ண போறோம். நம்ம இதை வந்துட்டு எப்படி ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணலாம்? எக்ஸ்ங்கிறது சேலரி, அதாவது ஒரு பர்சன் இல்லைங்களா, அந்த பர்சன் வந்துட்டு சேலரி வாங்குறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது எக்ஸ் பிளஸ் how many years கழிச்சு அவர் வாங்குறாரு? 3 years கழிச்சு. therefore x plus 3y equal to 19,800. புரிஞ்சுங்களா? xங்கிறது அவரோட மந்த்லி சேலரி பிளஸ் அவரு இன்கிரிமெண்ட் வாங்குறது தான் y. 3 years கழிச்சு வாங்கக்கூடிய இன்கிரிமெண்ட் தான் நமக்கு 3 years அவர் சர்வீஸ் இருக்கு, அதனால 3y பண்ணிட்டோம். அவரோட வாங்கக்கூடிய சேலரி 3 இயர்ஸ் கழிச்சு பர் மந்த்துக்கு 19,800. இது ஒரு ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன், எக்ஸ்ங்கிறது அவரோட மந்த்லி சேலரி பிளஸ் எத்தனை இயர்ஸ் கழிச்சு? 9 இயர்ஸ் கழிச்சு பர் மந்த் எவ்வளவு வாங்குறாரு? 23,400. So x plus 9y equal to 23,400. We found the equations. நம்ம ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்த ஈக்குவேஷன்ஸ், கிவன் ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல ரைட் பண்ணிட்டோம். எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் 1319, XY இருக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது தான் நமக்கு 19,800, 23,400. இப்போ இது வந்துட்டு A, இது X ஈக்குவல், இது வந்துட்டு B, வேர் A ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ், X ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ், B ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ். சரி, நெக்ஸ்ட் x equal to a inverse b. இந்த a இருந்துச்சுன்னா a inverse சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம a inverse ஃபைண்ட் அப் பண்ணணும். அப்படின்னா நமக்கு டிடர்மினன்ட் ஆஃப் a ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டிடர்மினன்ட் ஆஃப் a ஃபைண்ட் அப் பண்ணுங்க. 1 into 9 9 minus 1 into 3 3, 9 minus 3 6, therefore not equal to 0. அப்படின்னா therefore a inverse exists. நெக்ஸ்ட் a inverse ஃபைண்ட் அப் பண்ணலாம். a inverse equal to 1 divided by determinant of a at ga அப்படிங்கிற ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். A inverse equal to 1 divided by the determinant of A ஓட வேல்யூ தான் 6, அதாவது AD minus BC both are equal. இந்த மெயின் டயகனல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க 9. நெக்ஸ்ட் இந்த ஆப்போசிட் டயகனல்ஸ்ல சைனை சேஞ்ச் பண்ணுங்க -3 -1. இதான் நமக்கு A inverse. We found A inverse. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். X equal to A inverse B. X ஓட வேல்யூ உங்களுக்கு XY ன்னு தெரியும். இந்த A inverse we are found x equal to a inverse b. x எல்லாம் வந்துட்டு xy க்கு ஈக்குவல். a inverse வந்துட்டு இப்பதான் லாஸ்டா ஃபைண்ட் அப் பண்ணோம், அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. b யும் உங்களுக்கு தெரியும். இதான் நெக்ஸ்ட்
இந்த xy அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இந்த 1/6 இருக்கு பாருங்க, இதால இதை டிவைட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு பிஃபோர்ல நம்ம மட்லே தான் பண்ணுவோம். இது வந்துட்டு பிக் நம்பரா இருக்கு, அதனால 1/6 ஆல் டிவைட் பண்ணிட்டா ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் ரெடியூஸ் ஆகும், அதனால டிவைட் பண்ணிடலாம். இதை இப்போ இந்த 1/6 ஆல இந்த மேட்ரிக்ஸ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடலாம். 19,800 டிவைட் பை 6 என்ன வரும் அப்படின்னா 1 6 are 6, 3 6 are 18, ரிமைனிங் 1 இருக்கும். அந்த 1 வந்துட்டு இங்க 18 சேஞ்ச் ஆயிடும். ரிமைனிங் 3 6 are 18, இந்த 2 0க்கு 0. அது மாதிரி 1 6 are 6, 6 4s are 24 போகும். அப்புறம் 6 3s are 18, 6 3s are 18 போச்சுன்னா ரிமைனிங் ஒரு 5 இருக்கும். இங்க 54 சேஞ்ச் ஆகும். 54ல how many 6 இருக்குன்னா 9 6 are 54, ரிமைனிங் கூடிய 2 0. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல xy அப்படியே இருக்கு, இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கு. இப்போ நம்ம ஃபைண்ட் அப் பண்ண ஆன்சர் 3300, 3900. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூடிய xy அப்படியே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் பண்ணலாம். 9 into 3300, 0 0, 9 3s are 27, remaining 2, 9 3s are 27, 27 plus 2 29, therefore 29,700. ஆக்சுவலி இங்க பிளஸ் தான் வரும், இங்க மைனஸ் இருக்கிறதால மைனஸ். 3 into 3900, 0 0, 9 3s are 27, remaining 2, 3 3s are 9, 9 plus 2 11, 11,700. Next second row first column, minus 1 into 3,300 minus 3,300 plus 1 into 3,900. next subtract பண்ணுங்க. இந்த left hand side இருக்கிற xy அப்படியே தான் இருக்கு. subtraction பண்ணா 29,700, 11,700. நம்ம whole number அப்படியே cancel பண்ணுங்க. இங்க 700 700 cancel ஆயிடும். நம்ம 0 0 தான் வரும். 9ல 1 போச்சுனா remaining 8, 2ல 1 போச்சுனா remaining 1. therefore 18,000. next அது மாதிரி இங்க 3,900 இருக்கு, இங்க minus 3,300 இருக்கு. ரெண்டுத்தையும் subtraction பண்ணா நமக்கு remaining இருக்குது 600. therefore x equal to 18,000, y equal to 600. இந்த x எல்லாம் நமக்கு என்ன salary, அதாவது x rupees நம்ம ரைட் பண்றோம். 18,000 per month அவரோட salary. இந்த y எல்லாம் என்ன yearly increment, அத rupees ரைட் பண்றோம். y equal to 600 per year increment. we found per month initial salary அவர் எவ்வளவு வாங்குறாருங்கிறதுனா 18,000 வாங்கினாரு. per yearக்கு அவருக்கு என்ன இன்கிரிமெண்ட் அப்படின்னா 600. இப்ப அவங்க வாங்கின salary 18,000, initial salary 18,000 plus 3y, yங்கிறது என்னது இன்கிரிமெண்ட். அத இன்கிரிமெண்ட் நம்ம 3 ஆல ஆட் பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். plus 3 into நமக்கு என்ன இன்கிரிமெண்ட் 600. சோ இது பண்ணுங்க. இப்ப 18,000 plus 3 6 are 80, 1800. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 2 0க்கு 0. நெக்ஸ்ட் 8, 8 plus 1 9, 19,800 வந்துருச்சுங்களா. அவர் 3 years கழிச்சு வாங்கக்கூடிய salary 19,800. மந்த்லி வாங்கினது மந்த்லி இனிஷியல் salary 18,000, இயர்லி இன்கிரிமெண்ட் 600. அந்த 600 3 years கழிச்சு வாங்கக்கூடிய salary பண்ணனதால நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம். therefore 3 into 600, 1800. அந்த 18,000யும் 1800யும் ஆட் பண்ணா 19,800. இதே மாதிரி தான் இதையும் செக் பண்ணிக்கலாம். xங்கிறது 18,000 plus 9 into yங்கிறது 600, 9 into 600 5,400 வரும். அந்த 18,000யும் 5,400 ஆட் பண்ணா 23,000. நம்ம ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்னா இது மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி செக் பண்ணா நமக்கு ஆன்சர்ஸ் கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். Hence the solution. Thanks for watching and have a great day.